ஆட்டத்தோட செமிஃபைனல்ஸ்க்கு வந்தாச்சு. முதல் செமிஃபைனல்ஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் பிட்வீன் தொட்டியாப்பட்டி விசஸ் மணல்மேடு. இங்கே தொட்டியாப்பட்டி டாஸ் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. மணல்மேடு பேட்டிங் உள்ள வந்துட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரஞ்சித் மற்றும் சாரதி வழக்கம் போல. கவி முதல் பாலே கிக்கர் வந்திருக்கு. டாட்டோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க செமிஃபைனல்ஸை. இந்த தடவை த்ரில் பந்து வீச்சு சரியான கனெக்ட் இல்லை, டிஸ்டன்ஸ் போகலை, ஹைட்டு தான் போயிருக்கு. நல்ல டேக்கன் கூட வீக்கெண்ட் சுகந்த் முக்கியமான விக்கெட்டாக பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. முக்கியமான விக்கெட் ரஞ்சித்தோட விக்கெட் இப்போ பதிவு போகுது. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் திலீப் யங்ஸ்டார் அப் டு ஏக்கரில் இந்த தடவையும் மாட்டிக்கான்னு நினைக்கிறேன். 2 ஸ்டெப் இருந்தால் கண்டிப்பாக கேட்சுக்கு வந்திருக்கலாம். ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. சிங்கிள் தப்பந்து ஸ்ட்ரைக்கில் சாரதி பெரிய சுத்தலுக்கு போனாங்க. லெக் பை டாட் பவுல். இந்த தடவை நல்ல ஸ்லோயர் ஃபிளிக் இங்கே பவுலர் கவின் கையிலேருந்து டாட் பால். பேக் டு பேக் டாட் பாலை இந்த ஓவரில் பதிவு பண்ணியிருக்காங்க பவர் பிளேயில். இந்த ஸ்டெப் அவுட் பண்ணி போனதை பார்த்து தெளிவாக போட்டாங்க. அவுட் சைட் ஆச் நல்ல ஸ்டாப் கூட சிங்கிள். அட்லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க கவின். ஸ்டாப்னா யங்ஸ்டர் பாரதி அன்னைக்கு மேட்ச் வின் பண்ணுறது முக்கிய காரணமாக இருந்தது பாரதி. ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல ஃபேஸை யூஸ் பண்ணி குவிக்கராக இருந்தாங்க. இங்கே நோ பாலும் கொடுத்துருக்காங்க. அம்பையர் கால் கேப்பில் பவர் பிளே காரணனால போயிருக்கு. குவிக்காக வந்துட்டாங்க. ஃபீல்டர் சுகுந்த். இசி 2 நோ பால் வந்திருக்கு. இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால் என்ன பண்ணுறான்றதை பார்ப்போம். ஃப்ரீ ஹிட் பால் இந்த தடவை குவிக்கராக வந்திருக்கு. ஃபேஸை யூஸ் பண்ணி தெளிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல போட்டால் எப்படி திரும்புன்றதை கரெக்டாக யூஸ் பண்ணி டாட்டா மாற்றி கொடுத்துருக்காங்க பாரதி. நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்தலுக்கு போனாங்க. குவிக்கராக விட்லேருந்து அடிச்சாங்க. டாட் பால். பேக் டு பேக் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க யங்ஸ்டார். இந்த தடவையும் பெரிய சுத்தலுக்கு போனாங்க. பாடி அட்டாக் பேக் டு பேக் நல்ல ஒரு வேரியேஷன் லென்த்தை பிடிக்கிறாங்க இங்கே பாரதி. ஸ்டோன் இந்த தடவை ஷார்ட் பாலை ஃபேஸை யூஸ் பண்ணி கரெக்டாக எடுத்திருக்காங்க. சான்ஸ் ஃபார் டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்ப்போம். நல்ல டேக் அண்ட் சுகுந்த் இங்கே லைனில் விக்கெட். முக்கியமான 2 விக்கெட்டை ஏர்லியாக 2 ஓவர்லேயே பிடிச்சி கொடுத்துட்டாங்க பாரதி மற்றும் கவின். ஸ்டோன் இந்த தடவை பவுலர் போட்டு பவுலர் ஸ்டாப் பண்ணாங்க. நல்ல ஸ்டாப் கூட. அட்லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த ஓவரை முடிச்சுக்கான்னு நினைக்கிறேன் பாரதி. இந்த ஓவரையும் எந்த பெரிய ஸ்கோர் இல்லாமல் தெளிவாக போட்டு கொடுத்துருக்காங்க. 4 ரன் ஆடி இருக்காங்க. 2 விக்கெட் இழந்து மணல்மேடு. தேர்ட் ஓவர் ஸ்டார்ட்னா ராகுல் தோட ஃபஸ்ட் பால் யங்ஸ்டர். இந்த தடவை தெளிவாக வெளியே அடித்தாங்க. ஒயிட் அடுத்த பந்து. இந்த தடவை நல்ல லைனில் லென்த் படித்தாங்க. டாட் பால். ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. சான்ஸ் ஃபார் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட். பவுலரை போட்டு பால் எடுத்தாங்க. கேட்டன் பால் விக்கெட். ஏர்லியாக இங்கே பேக் டு பேக் விக்கெட் இருந்து வெளியே போகிறாங்க மணல்மேடு. ஸ்ட்ராங் ஸ்ட்ரைக்கில் கிஷோர் பேட்டில் நிற்கிறதுக்கு நல்ல டேக்கனுங்க. கீப்பர் விக்கெட். பேக் டு பேக் 2 விக்கெட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. பவுலிங் இல்லை ராகுல். பாபு ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை நல்ல ஒரு லைனை லென்த்தை பிடிச்சாங்க. டாட் பால். அம்பேர் ஸ்கால் ஒயிட் கொடுத்துருக்காங்க லைன் பால்னால. ஆப் டேக்கரில் வித்தே கொடுக்காத பந்து வீச்சு. நல்ல ஸ்டாப் கூட. பேக்கப் சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள் பைஸ் பண்ணுவாங்க. அடுத்த பந்து ஆப் டேக்கரில் வித்தே கொடுக்காத பந்து வீச்சு. டாட் பால். பேக் டு பேக் டாட்டஸை மட்டுமே இந்த ஓவரில் பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க ராகுல். லாஸ்ட் 1 மோர் நினைக்கிறேன். இந்த தடவை இன்சைட் ஆச்சு. ஹோல்டா இல்லை. பேக்கப் நல்ல ஸ்டாப் சிங்கிளால் பண்ணுவாங்க. பேக் டு பேக் சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க ராகுல் யங்ஸ்டார். காமராஜ் 3 ஓவர் முடிவில் 8 ரன் அடிக்காங்க. முதல் பாலே எங்கே அம்பேர் ஸ்கால் ஒயிட். டாட் பால். இந்த தடவை நல்ல லென்த்தை பிடிச்சாங்க. வெளியே போயிருக்கு. ஒயிட் தப்பந்து ரீபால். குவிக்கராக நல்லா திரும்பி விட்டாங்க. டாட் பால். ஒயிட் ஆக்கிங் லென்த்தில் தெளிவாக அடிச்சாங்க. அம்பேர் ஸ்கால் டாட் பால். பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க காமராஜ். இந்த தடவை ஃபேஸ் யூஸ் பண்ணி பாடி அட்டாக். டாட் பால். இந்த தடவை கவர் டிரைவுக்கு போனாங்க. கேப்பில் தான் போயிருக்கு. ரன்னிங் பிட்வீன் பாலுக்கு கிக்கராகவே வந்திருக்காங்க யங்ஸ்டர். நல்ல த்ரோவும் கூட. கீப்பர் மிஸ் பண்ணி 2ஆக மாறின்னு நினைக்கிறேன். ஈஸி 2ங்க. நல்ல த்ரோ ஃபீல்டர். 1 மோர் நினைக்கிறேன். லாஸ்ட் 1 மோர். தலையை சுற்றி போட்டாங்க. இந்த தடவை டாட் பாலாக மாறி இருக்கு. அட் லாஸ்ட் தப்பான த்ரோ. இங்கே சிங்கிளாக மாறி இருக்கு. சிங்கிளோட இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. 11 ரன் ஆடிக்காங்க. 12 அப்படின்ற டார்கெட்டில் வெளியே போகிறாங்க. 11 அப்படின்ற டார்கெட்டில் உள்ள வந்துட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் காமராஜ் மற்றும் சுகுந்தன். ஸ்ட்ரைக்கில் காமராஜ். நான் ஸ்ட்ரைக்கில் சுகுந்தன். ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண திலீப். முதல் பாலே பெரிய சுத்தலுக்கு போனாங்க. பாடி அட்டாக் டாட்டோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்காங்க திலீப் டு காமராஜ். இந்த தடவை பெரிய சுத்தலுக்கு போனாங்க. குயிக்கராக வந்திருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. சரியான கவரில் மிட் கவர் திசையில் பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். இங்கே அப்போ தான் போயிருக்கு. பவுண்டரி ஏது போல. ரன்னிங் முடி 2 ஓடிட்டாங்க. 3ஆவது கணக்கு ஆளு இருந்திருக்கு. ஈஸி 3. திலீப் சிறப்பாக போடுவாரா?
₹5000 பவர் பிளே யூஸ் பண்ணி கரெக்டாக எடுத்தாங்க. தலைக்கு மேலே ஃபீல்டர் தலைக்கு மேலே கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். நேற்றுக்கிட்டேலேருந்து இன்னைக்கிட்டே வரைய சூப்பராக விளாண்டுருக்காங்க சுகுந்தன். பவுண்டரி. அடுத்த பந்து 5000 பாயிண்ட் ரிஜியனில் குவிக்கராக ட்ராவல் ஆயிருக்கு. ஃபீல்டர் தலையை நோக்கி பாலை சுற்றி சுற்றி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஃபீல்டருங்க ரன்னிங் பண்ணிட்டு பார்ப்போம். ஏசி சுவிட்சுக்கிட்ட தெளிவான கனெக்ட் இருந்திருக்கு. அட்லாஸ் இந்த பவுண்டரியோட இந்த மேட்சை வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பவுண்டரியோட இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ஃபைனல்ஸ்க்குள்ளே தகுதி பெறாங்க. இங்கே 11 ஃப்ரெண்ட்ஸ் வெற்றி பெற்றுள்ளார். TN11 சாரி